Hi students, welcome to our Triple Chemistry channel. நாம இப்ப பார்க்க போறது லெசன் 2ல இருந்துட்டு பாஸ்லேட்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல் பத்தி பார்க்க போறோம். போர் அணுமாதிரியோட கோட்பாடுகள் 5 மார்க் கொஸ்டின் இது. அதாவது ஐன்ஸ்டீனோடதும் அண்ட் பிளாங்க் குவாண்டம் கருதுகோள் இது அடிப்படையா வச்சு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லைட்டோட எனர்ஜிங்கிறது E ஈக்குவல் டு ஹச் நியூக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரும். ஐன்ஸ்டீன் அண்ட் பிளாங்க் குவாண்டமோட ரூலை பேஸ் பண்ணி. ஸோ E ஈக்குவல் டு ஹச் நியூ. இல்லை ஹச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ 6.626 இன்ட்டு 10⁻34 வரும். நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இப்போ இங்க போர் அப்படிங்கிறவரு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துட்டு அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி எப்படி இருக்கும், ரேடியஸ் எப்படி இருக்கும், அது ஒரு ஆர்பிட், அது சுற்றி வரக்கூடிய ஆர்பிட்டால் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய பாஸ்லேட்ஸ் ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் குவான்டைஸ்ட். நம்ம சின்ன கிளாஸ்ல சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். நியூக்ளியஸ்னா நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அந்த நியூக்ளியஸையும் சுத்தி வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இந்த சுத்தி வரக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு வரையறுக்கப்பட்ட ஆற்றல் மதிப்பு அது பெற்று இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எலக்ட்ரானுக்கு வந்துட்டு வரையறுக்கப்பட்ட ஆற்றல் இருக்கு. சுத்தி வர்றதுக்கு எனர்ஜி தேவையில்ல. ஸோ வரையறுக்கப்பட்ட ஆற்றலை எலக்ட்ரான் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? செகண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட வட்ட பாதையில சுத்தி வருதுல்ல, ஸோ அது பேரு என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்னு பேரு. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தி வரக்கூடிய அந்த வட்ட பாதை பேரு என்ன பேரு? ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு பேரு. அதாவது நிலை வட்ட பாதைகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, அது ஒரு குறிப்பிட்ட அந்த ஆர்பிட்ல மட்டும், அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில மட்டும் சுத்தி வந்துகிட்டே இருக்கும் போது அதோட ஆற்றல்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போறது இல்லை. ஓகேவா? இப்போ இதை சுத்தி வந்துட்டு இருக்கும் போது அதுல வந்து என்ன ஏற்படும்? ஒரு கோண உந்த மாறுபாட்டு வீதம் ஏற்படும். அதாவது கோண உந்த மாறுபாட்டு வீதத்தை நம்ம MBR அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆங்குலர் ஆர்பிட் மொமெண்டம். ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த ஆங்குலர் மொமெண்டத்தோடது வேல்யூ வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா NH/2 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்டெக்ரல் மல்டிப்ளை ஆஃப் H/2 ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிப்ளை ஆஃப் H/2. அதாவது அந்த கோண உந்த மாறுபாட்டு வீதம் வந்துட்டு, கோண உந்த மதிப்பு வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? H/2 முழு எண் மடங்கா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது என்னோட வேல்யூ இதுல வந்துட்டு 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அந்த ஆர்பிட்டல், அந்த எலக்ட்ரான் வந்து சுற்றி வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் தேவை. ஸோ எலக்ட்ரான்ட்ட அந்த ஆற்றல் இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். அந்த எலக்ட்ரான் அந்த சுத்தி வரக்கூடிய அந்த பாதையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த வட்ட பாதையை நம்ம ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நிலை வட்ட பாதைகள்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரவுண்டா அது சுத்தி வர்றதுனால அதுல கோண உந்த மாறுபாடு ஏற்படும். அதாவது கோண உந்த மதிப்பு இருக்கும். அது வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க? NH/2, அதாவது H/2 மல்டிபிளிகேஷன் ஆஃப் N அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ இந்த ஒரே ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்க வரைக்கும் அதோட ஆற்றல்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, எனர்ஜில சேஞ்சஸே இருக்காது. சப்போஸ் இதுல இருந்துட்டு ஒரு ஹையஸ்ட் லெவல், இதுக்கு அடுத்த லெவலுக்கு அது போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனர்ஜில சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு போயிட்டு அகைன் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ அகைன் அதோட எந்த ஸ்டேட்டுக்கு வரும்? ஒரிஜினல் ஸ்டேஜுக்கே வரும். ஸோ அப்போ அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளவு எனர்ஜி, இப்போ இங்க இருந்து ஒரு ஹையஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு உயர் ஆற்றல் மட்டத்துக்கு போனோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி தேவை. ஸோ அந்த எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு தான் அது என்ன பண்ணும்? ஹையஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு போகும்.
ஸோ அங்க போயிட்டு ரிட்டன் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும்போது அது எவ்வளவு எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுச்சோ, எவ்வளவு ஆற்றலை உறிஞ்சுதோ அந்த ஆற்றலை என்ன பண்ணோம்னா ரேடியேஷனா வெளியிடும், அதாவது கதிர்வீச்சா வெளியிடும். ஓகேவா? ஸோ கதிர்வீச்சா என்ன பண்ணும், வெளியிடும். ஸோ அது அது வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த கதிர்வீச்சோட அதிர்வெண் 4th பாயிண்ட் அதுதான். ஃபைனல் எனர்ஜி லெவல் E2. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு அது வந்துருங்க E1. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க, HNUக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட அந்த ஆர்பிட்ல ஒரே ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்க வரைக்கும் அதோட ஆற்றல்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது இல்ல. ஆனா ஒரு ஹையஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் தேவை, கொஞ்சம் அளவு எனர்ஜி ரெக்யர்டு. ஸோ அந்த எனர்ஜி கிடைச்சு அது ஹையஸ்ட் ஆர்பிட்டுக்கு போயிடும். அங்கிருந்து அகைன் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு அது ரிட்டர்ன் வரும்போது அது எவ்வளவு எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணுச்சோ அந்த எனர்ஜியை ஃபுல்லாவே என்ன பண்ணும், ரேடியேஷன்ஸா வெளியிடும், கதிர்வீச்சா வெளியிடும். ஓகேவா? ஸோ அந்த கதிர்வீச்சோட அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெளியிடப்பட்ட கதிர்வீச்சோட அதிர்வெண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா? ஸோ இது ஃபைனல்ல இருந்த எனர்ஜி ஸ்டேட் அண்ட் கிரவுண்ட் ஸ்டேட்ல உள்ள எனர்ஜி லெவலோட எனர்ஜி இது. நெக்ஸ்ட் போர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு nth ஆர்பிட்டால்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய, நம்ம எந்த ஆர்பிட்டால்னு தெரியாது, ஒரு nth ஆர்பிட்டால சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜியையும் அந்த ரேடியஸையும் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா Rn = 0.529 n² டிவைடட் பை Z. இதுல n²ங்கிறது அது எந்த ஆர்பிட்டால்னு, சப்போஸ் நம்மளுக்கு 7th ஆர்பிட்னு நம்மளுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், n-க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணணும். Z-ங்கிறது அதோட அட்டாமிக் நம்பர். ஸோ நம்மளுக்கு எந்த எலமெண்ட்னு தெரியும், நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்னு அந்த நேம் கொடுத்து தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த எலமெண்டோட அட்டாமிக் நம்பரை இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது தெரிஞ்சிச்சு, அதாவது எந்த ஆர்பிட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளால என்ன கால்குலேட் பண்ண முடியும், அந்த 7th ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ரேடியஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிளஸ் அதோட எனர்ஜியையும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ எனர்ஜி கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா En = -13 n Z². ஓகேவா? ஸோ எனர்ஜி கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ 2 ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க அதுல En-க்கு. ஸோ En-ல நம்ம 2ல எந்த ஃபார்முலானாலும் எடுத்துக்கலாம். ஒன்னு வந்துட்டு எலக்ட்ரான் வோல்ட்ல யூனிட், நான் இப்ப எழுதியிருக்கேன் எங்க ஃபார்முலா எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்கேன். இன்னொன்னு கிலோ ஜூல்லயும் ஃபார்முலா உண்டு, உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அந்த ஒன்னு எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ போர் அணுமாதிரியோட பாஸ்ட்லேட்ஸ் இது மட்டும், இவ்வளவு அந்த 5 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்க. அது சுத்தி வரக்கூடிய அந்த பாத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நிலைவட்ட பாதைகள்னு சொல்லுவாங்க. அப்போ அதுல ஏற்படக்கூடிய கோண உந்தம் வந்துட்டு h/2π முழு எண் மடங்கா இருக்கும், இன்டெக்ரல் மல்டிப்ளை ஆஃப் h/2πன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த ஹையஸ்ட் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு அது வரும்போது அப்சர்வ் பண்ண எனர்ஜியை ரேடியேஷன்ஸா வெளியிடும் சொல்றோம். ஸோ அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் இதுதான் இது. அதுக்கப்புறம் ஒரு எண்ணாவது ஆர்பிட்டால சுத்திட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ரேடியஸ் அண்ட் எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.